ஹாய் ஹலோ, ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. காலையிலேயே பையனுக்கு பிடிச்சதாக தான் செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு ஆப்பம் இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்பவே ஃபேவரேட் ஆகிடுச்சு. ஸோ முதல் நாளே மாவு அரைச்சி வச்சாச்சு. அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தொட்டுக்க பார்த்திங்கன்னா முட்டைக்கறி தான் ரெடி பண்ணேன். உடச்சி ஊற்றின முட்டைக்கறி, இதுவும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, அவனுக்கு பிடிச்சதா செஞ்சிடலான்னு தான் செஞ்சிட்ருந்தேன். இதை செஞ்சிட்ருக்கும் போதே எனக்கு என்னோடய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் தான் வந்தது. நம்ம அம்மாலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம குழந்தைக்கே பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறது அது வேறு விஷயம். அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு மக்கானா தான் ரெடி பண்ணேன். அவன் இதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவான். சரி, ஃபஸ்ட் டே ரொம்ப ஹெவியாக கொடுக்கக்கூடாதுன்னு தான் செஞ்சிட்ருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட் இல்லாமல் எப்படி வழக்கம் போல் வளைச்சி நானும் என் பையனும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அவனை கிளப்பி ஸ்கூலுக்கும் போயாச்சு. நல்லபடியாக இருக்கணும்டா, நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே கீழே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். சார் அது எதுவுமே கவனித்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரே ஆட்டம் தான். ஸ்கூல் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸ்கூல்லேயும் சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது ஒரே கலபுரமாக தான் இருந்தது. அவ்வளோ அழுகு சத்தம். இருந்தாலும் ஸ்கூலில் அழகாக ஃபோட்டோ ஷூட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது குழந்தைங்களெல்லாம் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது. உங்கள் பசங்க எப்படி ஃபஸ்ட் டே ஸ்கூல் போனாங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பையனை அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷனும் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா சிக்கன் தான் ரெடி பண்ணேன். சிக்கன் கிரேவின்னு சொல்ல முடியாது, இது கருவேப்பிலை சிக்கன். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் வறுத்துடலாம். இது கூட தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி என்னோடய ஃபேவரேட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா பொரியட்டும். சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கருகிடும். இப்போது மெயின் ஹீரோ ஆஃப் த இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. தாராளமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 கை அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு முறுமுறுன்னு வரணும். ப்ளஸ் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். அகைன் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ப்ளஸ் ஒரு 4 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும்னால பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை மசாலாவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க 1 நிமிஷம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்குவோம். இதே ரெசிபியை நீங்கள் மட்டனில் பண்ணலாம், ப்ரானில் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நான் எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணேன், நான் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சுருளாக வதங்கணும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லை, இந்த மசாலாவிலே நீங்கள் பரப்பி சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியும் என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் அன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன் அவனுக்கு. நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், நல்லா சுருள. வீடே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி செய்யும்போது. எம்மியான கருவேப்பிலை சிக்கன் தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லா க்ளீனிங்கையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு தான் கிளம்பி போனேன். நான் தான் ஏர்லியாக போனேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. தூரத்துலேருந்தே அழுக சத்தமாக இருந்தது குழந்தைங்க. யார் குழந்தை அழுதுன்னே தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. ஒரே பரபரப்பாக தான் இருந்தது அந்த என்விரான்மெண்ட்டே. ஃபைனலாக ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னடா நடந்ததுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். சமத்தாக இருந்தேன். சூப்பர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்.
மதியானம் நல்லா சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். ஈவினிங்காக அவனுக்கு பிடிச்ச மாதிரியே மீல் மேக்கர் ஃப்ரை தான் ரெடி பண்ணேன். இதுவும் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. ஒரே மழை தான் சொல்லணும் எனக்கு. நல்லதாக செஞ்சு கொடுத்தம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு இருந்தான். இதை விட வேறு என்ன வேணும் மம்மிக்கு. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.